ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். 2026 சட்டசபை தேர்தல் எதிரொலி. புதுவையில் 14 குடிமைப் பணி அதிகாரிகளை இடமாற்றம் செய்து ஆளுநர் உத்தரவு. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள். புதுவை அரசு சார்பில் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. அரசு பள்ளிகளில் 2ஆம் பருவ தேர்வுகள் மார்ச் மாதம் 12ஆம் தேதி துவங்கும். புதுவை பள்ளி கல்வி இணை இயக்குநர் அறிவிப்பு. விழுப்புரம் நாகை 4 வழி சாலையில் வேன் கவிழ்ந்து விபத்து. சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. பெண்களுக்கான அனைத்து விதமான குர்தாஸ், ஓபன் டாப்ஸ், வெஸ்டர்ன் டைப் டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், நைட் ட்ரெஸ், ஆண்களுக்கான ஃபார்மல் ஷர்ட், கேஷுவல் ஷர்ட், டி ஷர்ட், மென்ஸ் டெனிம், காட்டன் பேண்ட், ஃபுல் சைஸ் டி ஷர்ட், குர்தா செட், ட்ராக் பேண்ட்ஸ், ஷார்ட்ஸ்னு எல்லாமே இருக்கு. அப்புறம் உங்க வீட்டு செல்ல குட்டீஸ்க்கு அழகழகான ஃப்ராக்ஸ், ஷர்ட்ஸ், டி ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட்னு எல்லாமே எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ். இன்னும் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷூஸ் கூட இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், தி ஃபேமிலி ஃபேஷன் டெஸ்டினேஷன், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். சட்டசபை தேர்தல் எதிரொலியாக புதுச்சேரியில் 14 குடிமைப் பணி அதிகாரிகளை இடமாற்றம் செய்து ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. இதையொட்டி ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்யும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய தேர்தல் துறை உத்தரவிட்டது. அதன் பேரில் காவல்துறை அதிகாரிகள், அரசு துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவின் பேரில் ஏனாம் மண்டல நிர்வாகியான IAS அதிகாரி அன்கித் குமார் மாகி மண்டல நிர்வாகியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் குடிமைப் பணி அதிகாரிகள் 14 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 4 பேருக்கு குடிமைப் பணி அதிகாரிகளாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குடிமைப் பணி அதிகாரிகளான அமன் சர்மா போக்குவரத்து ஆணையர் மற்றும் சாலை போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநராகவும், சிவராஜ் மீனா ஏனாம் மண்டல நிர்வாகியாகவும், ஆதர்ஷ் உள்ளாட்சித்துறை இயக்குநராகவும், முரளிதரன் சுற்றுலாத்துறை இயக்குநராகவும், மோகன்குமார் துறைமுகத்துறை இயக்குநராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோன்று தயானந்த் தெண்டுல்கர் துணை ஆட்சியராகவும், நிவேதிதா மாநில தேர்தல் ஆணைய சிறப்பு அதிகாரியாகவும், சத்தியமூர்த்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநராகவும், முத்து மீனா புதுச்சேரி குடிமைப்பொருள் மற்றும் விவகாரங்கள் துறை இயக்குநராகவும், சிவசங்கரன் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலராகவும் மாற்றப்பட்டுள்ளார். மேலும் சுரேஷ்ராஜ் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநராகவும், அருண் ஐயாவு உழவர்கரை நகராட்சி ஆணையராகவும், சிவராஜ் மாஹே நகராட்சி ஆணையராகவும், ஸ்ரீஜித் புதுச்சேரி நகராட்சி ஆணையராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தொழிலாளர் துறை அதிகாரியான கண்ணபிரான் துணை ஆட்சியராக மற்றும் துணை மாவட்ட தேர்தல் அதிகாரியாகவும், பெட்கோ கண்காணிப்பாளர் ஆறுமுகம் பொது மேலாளராகவும், கண்காணிப்பாளர் ஸ்ரீகுமார் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி நிறுவன திட்ட அதிகாரியாகவும், தொழில்துறை உதவி இயக்குநர் ஜெயராமன் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் மற்றும் பிப்டிக் பொது மேலாளராகவும் பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. பிறந்தநாளையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி அலுவலக வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், ரமேஷ், பிரகாஷ் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 2ஆம் பருவ தேர்வுகள் அடுத்த மாதம் 12ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பள்ளி கல்வி இணை இயக்குநர் சிவகாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
புதுவை மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் பின்பற்றப்பட்டு வரும் நிலையில் புதுவை, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு 2025-26ஆம் கல்வியாண்டிற்கான 2ஆம் பருவ தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த தேர்வுகள் அடுத்த மாதம் மார்ச் 12ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் 1 மற்றும் 2ஆம் வகுப்புக்கு 13ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி தேர்வு முடிவடைவதாகவும் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை தேர்வுகள் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 6 முதல் 7ஆம் வகுப்பு வரை 12ஆம் தேதி துவங்கி 17ஆம் தேதி வரையிலும், 8 மற்றும் 9ஆம் வகுப்பிற்கு 12ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரையிலும், 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு 12ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதியும் தேர்வுகள் முடிவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேர்வுகள் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த தேர்வுகள் முடிந்தவுடன் மார்ச் 30ஆம் தேதிக்குள் மாணவர்களின் தேர்ச்சி பட்டியலை தயார் செய்து வெளியிட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் 2ஆம் பொது பருவ தேர்வு முடிந்த பிறகு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மார்ச் 17ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையும், 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மார்ச் 18ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையும், 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2026 முதல் 27ஆம் கல்வியாண்டுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை வகுப்புகள் நடைபெற உள்ளதாகவும், மே 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டு ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி விழுப்புரம் நாகை 4 வழி சாலையில் திருவண்டார்கோவில் அருகே வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தேங்காய்திட்டு பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் தனியார் மருத்துவ கம்பெனியின் பிரதிநிதி ஆவார். இவரது மனைவி சுசித்ராவின் வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக கோயம்புத்தூரில் இருந்து கைக்குழந்தைகளுடன் 25க்கும் மேற்பட்ட உறவினர்கள் புதுச்சேரி வந்தனர். விழா முடிந்து திரும்பி செல்லும் பொழுது விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை திருவண்டார்கோவில் மேம்பாலத்தின் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் அனைவரும் உயிர் தப்பினர். இதுகுறித்து வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் ஓட்டுநர் காமேஸ்வரன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வேகமாக வந்த வேன் சாலையில் வைக்கப்பட்டிருந்த தடுப்பின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் வேனை திருப்பிய போது ஏற்பட்ட விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. புதுச்சேரி திருக்காஞ்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கவராக நதீஸ்வரர் கோவில் மாசிமக உற்சவத்தை முன்னிட்டு அதிகார நந்தி சேவையில் நதீஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கங்கவராக நதீஸ்வரர் ஆலயம். இந்த கோவிலில் மாசிமக பிரம்மோற்சவ விழா 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் தினம்தோறும் நதீஸ்வரர் பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக பிப்ரவரி 23ஆம் தேதி அலங்கரிக்கப்பட்ட நதீஸ்வரர் அம்பாளுடன் அதிகார நந்தி வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நதீஸ்வரரை வழிபட்டு சென்றனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை உப்பளத்தில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னதாக தலைமை அலுவலகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கொடி ஏற்றப்பட்டு பின்னர் அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்த நிகழ்வில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள், மகளிர் அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஆண்டுக்கு ஒருமுறை மார்பக புற்றுநோயை கண்டறியும் மேமோகிராம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று பிரபல புற்றுநோய் மருத்துவர் ராஜசுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மார்பக புற்றுநோய் உட்பட பெண்களுக்கான நோய்கள் சார்ந்த சிகிச்சைகளின் முன்னேற்றம் குறித்த சிறப்பு மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்று புற்றுநோய் சிகிச்சையில் ஏற்பட்டுள்ள புதிய முன்னேற்றங்கள் குறித்து வாதித்தனர். இந்தியாவில் கடந்த ஆண்டு 40 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், ஆண்களுக்கு வாய் புற்றுநோயும் அதிக அளவில் காணப்படுகிறது என மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டது. இவற்றை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்தால் குணப்படுத்த முடியும் எனவும், துரித உணவு மற்றும் சத்து குறைந்த கொழுப்பு நிறைந்த உணவை சாப்பிடுவதால் உடல் பருமன் ஏற்பட்டு மார்பக புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய் போன்றவை வருகிறது என மாநாட்டில் சிறப்புரை ஆற்றிய ஐஸ்வர்யா புற்றுநோய் மையத்தின் இயக்குநரும் பிரபல புற்றுநோய் நிபுணருமான ராஜசுந்தரம் தெரிவித்தார். மேலும் புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களின் இறப்பு விகிதம் வெளிநாடுகளில் 20% என்றாலும் இந்தியாவில் 50% உள்ளது என்றும், இறப்பு விகிதம் குறைந்தாலும் பாதிப்பு அதிகரித்த வண்ணம் இருப்பதாகவும் தெரிவித்த அவர், இதற்கு காரணம் தரமான ஒரே இடத்தில் சிகிச்சையினை பெற்றால் குணமாக முடியும் என்றும், புற்றுநோய்க்கு வைத்திய முறையில் இந்தியா முன்னேறியுள்ளதாகவும் கூறினார். மேலும் இவற்றை நோயாளிகள் ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்தால் சிகிச்சை பெற்று குணமாக்க முடியும் என்றும், 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் ஆண்டுக்கு ஒருமுறை மேமோகிராம் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். தொடர்ந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புற்றுநோய் இருப்பதற்கான அறிகுறிகள் தெரியும், அதனை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுகினால் சிகிச்சை பெற்று உயிர் இழப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். ரொம்ப ஹெல்த்தி டிஸ்கஷன், நிறையவே நாலேஜ் ஷேரிங் இருந்தது. ஹைபெக்னு ஒரு ப்ரொசீஜர் பத்தி, அது யாரும் அதிகம் பண்றது இல்லை, ஹைப்போதெர்மிக் இன்ட்ராபெட்ரல் கீமோதெரப்பி அப்படின்னு. இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னா, இப்போ ஓவேரியன் கேன்சர் இருக்கு, இல்லை அப்பெண்டிகுலர் கேன்சர் இருக்கு அப்படின்னா, அது வந்து வயிறுல ஃபுல்லா பரவி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேஜ் 3Cன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜ்ல வந்து நிறைய பேர் வந்து வெறும் கீமோதெரப்பி மட்டும் கொடுப்பாங்க, சர்ஜரி மட்டும் பண்ணுவாங்க. பட் ஒரு எப்படியும் 2 வருஷம் 3 வருஷம் டிசீஸ் திரும்ப வந்துடும். திரும்ப வந்து அதுக்கப்புறம் காப்பாற்ற ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி கொடுத்து நல்லா சுருக்கிட்டு அதுக்கப்புறம் சைட்டோரெடக்டிவ் சர்ஜரி அப்படின்னு ஒரு மேஜர் சர்ஜரி பண்றோம். சேஃப் சர்ஜரி தான், பட் கொஞ்சம் மேஜர் சர்ஜரி. அது பண்ணி வயிற்றுல இருக்க கேன்சர் சம்மந்தப்பட்ட செல்கள் அத்தனையும் கம்ப்ளீட்டா எடுத்துடுறோம். கடைசியில் பார்த்தா எந்த கேன்சர் செல்ஸுமே இருக்குல்ல, அது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணிட்டு எல்லா தேவையில்லாத ஆர்கன், கேன்சர் அஃபெக்ட் ஆர்கன்லாம் எடுத்துட்டு திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் வயிற்றுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் மிஷின் வச்சு 42 டிகிரி சென்டிகிரேட்ல சிஸ்பிளாட்டின் அப்படின்னு ஒரு மருந்து, இல்லை ஆக்சாலிபிளாட்டின் ஒரு மருந்து, மைட்டோமைசின் ஒரு மருந்து, அந்த மருந்தை வந்து 42 டிகிரி சென்டிகிரேட்ல ஹீட் பண்ணி உள்ளேயே சர்க்குலேட் பண்றோம் ஒரு 1.5 hours 90 minutesக்கு. அதை சர்க்குலேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தரவா வாஷ் பண்ணிட்டு ட்ரெயின் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் 5 வருடங்களுக்கு மேல உயிரோட இருக்காங்க. அதாவது 5 year சர்வைவல் ரேட் இருந்ததுன்னா மோர் தென் 50-60% இருக்காங்க. இந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே 2-3 வருஷத்துல இறந்து போற மாதிரி இருந்தவங்க இப்போ 5 வருஷத்துக்கு மேல நல்ல உயிரோட நல்ல ஹெல்த்தியா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் 20 yearsல. ஸோ அதை வந்து இந்த கான்ஃபரன்ஸ்ல ஹைலைட் பண்ணி சொல்லி, ஸோ தட் மற்ற டாக்டர்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்காக, மற்ற எல்லா பேஷண்ட்டும் பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதை ரொம்ப ஹைலைட் பண்ணி அது ஒரு டாபிக் வச்சிருந்தோம். சென்னையில் நடைபெற்ற இலங்கை தேசிய சுதந்திர தின விழாவில் லட்சிய ஜனநாயக தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இலங்கையின் 78வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்ற தலைப்பில் சிறப்பான விழா நடைபெற்றது. 1948 முதல் 2026 ஆண்டுகளை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி சிறப்புமிக்க முறையில் நடைபெற்றது. மேலும் இந்த விழா இலங்கை தூதரகம் சார்பில் சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் சிறப்பாக நடத்தப்பட்டது. இலங்கை தூதரக அதிகாரிகள் கணேசன் கேத்தீஸ்வரன், கிருத்திகா தேவி கேத்தீஸ்வரன் ஆகியோருடன் நிகழ்ச்சிக்கு சார்லஸ் குரூப் நிறுவனம் பிரதான ஆதரவாளராக இருந்தது. மேலும் பல முன்னணி நிறுவனங்கள் இணைந்து ஆதரவு வழங்கின. இந்த சிறப்பு விழாவில் புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார். உடன் ஜோஸ் சார்லஸ் மார்டின், அவரது தாய் லீமா ரோஸ் மார்டின் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து நாட்டின் முன்னேற்றத்தையும் மறுவாழ்வையும் வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு பொதுமக்கள் மற்றும் அழைக்கப்பட்ட விருந்தினர்களின் பாராட்டை பெற்றது. மேலும் இலங்கையை கட்டி எழுப்புவோம் என்ற உறுதியுடன் நாடு முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் சரத்குமார் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையிலான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சிறப்பாக கொண்டாடினர்.
மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் புதுவை எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள ஜெயலலிதாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிலை அடியில் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் கழக நிர்வாகிகள், அணி பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து லெனின் வீதி கழக அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு ஓம் சக்தி சேகர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து கழக கொடி ஏற்றப்பட்டு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் இதில் மாநில கழக நிர்வாகிகள், அணி செயலாளர்கள், பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இதேபோன்று புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை சிறப்பான முறையில் கொண்டாடினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாசிலா, குப்புசாமி, முருகதாஸ், மகேஸ்வரி, சதாசிவம், ஐயப்பன், கமலா, சேகர், சக்திவேல், பிரபு, இளவரசு, குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோர்க்காடு துணைமின் பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் பிப்ரவரி 25ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கோர்க்காடு துணைமின் நிலையத்தில் இருந்து செல்லும் இண்டஸ்ட்ரியல் மின் பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் பிப்ரவரி 25ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணியில் இருந்து மாலை 4 மணி வரை உருவையாறு ஒரு பகுதி மற்றும் மங்களம் ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,830 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,870 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.